சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய நாளிலும் மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே வளைகுடா பிராந்தியத்தில் போர் மேகங்கள் சூழ்ந்துள்ள நிலையில் ஈரான் மீது அமெரிக்கா விதித்துள்ள அதிரடி கடல்வழி முற்றுகை உலக பொருளாதாரத்தையே உலுக்கி வருகின்றது. ஹார்முஸ் ஜலசந்தையில் 17 போர் கப்பல்கள் மற்றும் 100க்கும் மேற்பட்ட போர் விமானங்களுடன் அமெரிக்காவின் சென்கோம் படைகள் முகாமிட்டுள்ளதால் ஈரானின் கச்சா எண்ணெய் வர்த்தகம் முடங்கியுள்ளது. இதன் நேரடி விளைவாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை $100 கடந்து எகிறியுள்ளது. ஒருபுறம் அதிபர் டிரம்ப் பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்தாலும் மறுபுறம் அமெரிக்காவின் பாசாங்குத்தனத்தை ஈரான் அதிபர் பெஷஸ்கியன் கடுமையாக சாடியுள்ளது உலக நாடுகளுக்கு இடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதன் அடிப்படையில் இவை பற்றி இன்றைய ரெண்டிங் நியூஸ் பக்கத்தில் விரிவாக பார்க்கலாம். Fourth Monkey Connect coming soon. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான நிர்வாகம் ஈரான் மீது முன்னெடுத்துள்ள அதிரடி கடல்வழி முற்றுகை உலக நாடுகளை பெரும் பொருளாதார அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது. ஈரானிய துறைமுகங்களை சுற்றி அமெரிக்காவின் சென்காம் படைகள் பலத்த பாதுகாப்பை போட்டுள்ளதால் ஈரானிய கப்பல்கள் ஒரு அங்குலம் கூட நகர முடியாமல் முடங்கியுள்ளன. ஈரானுடன் நிலுவையில் உள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வு காண பேச்சுவார்த்தைக்கான கதவுகள் திறந்திருப்பதாக கூறப்பட்டாலும் களத்தில் நிலைமை வேறாக உள்ளது. அமெரிக்கா தற்போது ஈரானை ராணுவ ரீதியாக தாக்குவதை விட அந்த நாட்டின் பொருளாதார முதுகெலும்பை தகர்ப்பதையே நோக்கமாக கொண்டுள்ளது. அதிபர் டிரம்பின் உத்தரவின் பேரில் அமெரிக்க கடற்படை பெர்சியன் வளைகுடா முழுவதும் தனது போர் கப்பலை நிலைநிறுத்தியுள்ளது. ஈரான் கொடி பொருத்தப்பட்டு மற்றும் ஈரான் கச்சா எண்ணெய் ஏற்றி செல்லும் கப்பல்கள் எந்த நாட்டு துறைமுகத்திலும் தரையிறங்க முடியாதபடி அமெரிக்கா தடுத்து வருகின்றது. குறிப்பாக ஆசிய நீர்நிலைகளில் இந்தியா, இலங்கை மற்றும் மலேசியாவை நோக்கி சென்று 3 பெரிய எண்ணெய் டேங்கர் கப்பல்கள் அமெரிக்க கடற்படையால் இடைமறிக்கப்பட்டு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளன. அமெரிக்க மத்திய கட்டளை அமைப்பான சென்கோம் ஈரான் மீது முழுமையான கடல் வழி முற்றுகையை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இதன் ஒரு பகுதியாக ஈரானை நோக்கி சென்ற மற்றும் அங்கிருந்து புறப்பட்ட 31 சரக்கு கப்பல்கள் நடுவழியில் நிறுத்தப்பட்டு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளன. 17 அதிநவீன போர் கப்பல்கள் பெர்சியன் வளைகுடாவை சுற்றி வளைத்துள்ளன. 100க்கும் மேற்பட்ட போர் விமானங்கள் மற்றும் உளவு விமானங்கள் வான்வெளி கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளன. சுமார் 10,000க்கும் மேற்பட்ட அமெரிக்க வீரர்கள் இந்த முற்றுகையை ஒருங்கிணைத்து வருகின்றனர். தரை, கடல் மற்றும் வான் என 3 வழிகளிலும் ஈரானின் வர்த்தக வழிகள் அடைக்கப்பட்டுள்ளதால் ஈரானுக்கு உணவுப் பொருட்கள் இறக்குமதி மற்றும் கச்சா எண்ணெய் ஏற்றுமதியில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இது நாட்டிற்கு மிக கடுமையான நிதி நெருக்கடியை உருவாக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஹார்முஸ் ஜலசந்தியை மீண்டும் திறப்பது மற்றும் வணிக கப்பல்களின் பாதுகாப்பை உறுதி செய்வது குறித்து ஆலோசிக்க லண்டனில் 2 நாள் உயர்மட்ட கூட்டம் நேற்று தொடங்கியது. இதில் பிரிட்டன், பிரான்ஸ் உள்ளிட்ட 30 நாடுகளின் பாதுகாப்பு அமைச்சர்கள் மற்றும் ராணுவ தளபதிகள் பங்கேற்றுள்ளனர். அமெரிக்க அதிபர் டிரம்ப் எங்களுக்கு கூட்டணி நாடுகளின் உதவி தேவையில்லை என்று தன்னிச்சையாக முடிவெடுத்தாலும் உலகளாவிய பொருளாதார பாதிப்பை கருத்தில் கொண்டு 50க்கும் மேற்பட்ட நாடுகள் பிரிட்டனின் இந்த முயற்சிக்கு ஆதரவு தெரிவித்துள்ளன. வணிக கப்பல்கள் எவ்வித அச்சமுமின்றி பயணிக்க கூட்டுப்படைகளை நிறுவுவது, பாதுகாப்பு விதிமுறைகளை வகுப்பது மற்றும் நாடுகளுக்கு இடையேயான ராணுவ ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து இந்த கூட்டத்தில் தீவிரமாக விவாதிக்கப்பட்டு வருகின்றது. இதற்கிடையில் பாகிஸ்தான் போன்ற நாடுகள் அமெரிக்கா, ஈரான் இடையே சமாதான பேச்சுவார்த்தையை தொடங்க முயற்சித்து வருகின்றன. இருப்பினும் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நம்பிக்கை தெரிவித்துள்ள நிலையில் அதனை ஈரான் முற்றிலுமாக மறுத்துள்ளது சர்வதேச அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுடனான 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் இருப்பதாகவும் வெள்ளிக்கிழமைக்குள் ஒரு நல்ல செய்தி வரும் என எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்தார். பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் மற்றும் ராணுவ தளபதி அசீம் முனிர் ஆகியோரின் கோரிக்கையை ஏற்று ஈரானிய தரப்பு ஒரு ஒருங்கிணைந்த திட்டத்துடன் வரும் வரை அந்த நாட்டின் மீதான தாக்குதலை தள்ளி வைப்பதாக ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இதற்காக ஏப்ரல் 22ஆம் தேதியுடன் முடிவடையிருந்த போர் நிறுத்த காலத்தையும் அவர் நீடித்துள்ளார். இருப்பினும் ட்ரம்பின் இந்த அறிவிப்பை ஈரான் அரசு கடுமையாக சாடியுள்ளது. ஈரானின் அரசு சார்பு செய்தி நிறுவனமான தஸ்னீம் வெளியிட்டுள்ள செய்தியில் அதிபர் ட்ரம்ப் பொய் சொல்கிறார். வெள்ளிக்கிழமை பேச்சுவார்த்தை நடத்துவது தொடர்பாக ஈரான் இந்த முடிவையும் எடுக்கவில்லை. அமெரிக்காவின் நிபந்தனைகளுக்கு ஒருபோதும் பணிய போவதில்லை என்று தெரிவித்துள்ளது. பேச்சுவார்த்தைக்கு ஈரான் முன்வரவில்லை என்பது உறுதியானால் உடனடியாக வான்வெளி தாக்குதல்கள் மற்றும் குண்டுகள் வீசப்படும் என ட்ரம்ப் ஏற்கனவே எச்சரித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. ஈரானுடனான போர் அல்லது பேச்சுவார்த்தைக்கு எந்த விதமான காலக்கெடுவும் நிர்ணயிக்கப்படவில்லை என்று ட்ரம்ப் தற்போது தெரிவித்துள்ளார். போர் நிறுத்தத்தை நீடிப்பதற்கோ அல்லது ஒப்பந்தம் செய்வதற்கோ தமக்கு கால அவகாசம் அழுத்தம் எதுவும் இல்லை. வரவிருக்கும் இடைத்தேர்தல்களை கருத்தில் கொண்டு நான் அவசரமாக செயல்படுவதாக கூறுவது தவறு.
அமெரிக்க மக்களுக்கு ஒரு சிறந்த ஒப்பந்தம் கிடைக்க வேண்டும் என்பதே நோக்கம் என்றார். வெள்ளை மாளிகையின் பத்திரிகை செயலாளர் கரோலின் லீவிட் அமெரிக்கா விதித்துள்ள பொருளாதார மற்றும் கடல்வழி முற்றுகை ஈரானை மிக கடுமையாக பாதித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அதிபர் ட்ரம்ப் திணித்துள்ள பொருளாதார நெருக்கடியால் ஈரான் அரசு தனது சொந்த ஊழியர்களுக்கு கூட சம்பளம் கொடுக்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. இந்த முற்றுகை குறித்து அதிபர் திருப்தியாக உள்ளார். ஈரானின் பதிலுக்காக நாங்கள் காத்திருக்கின்றோம் என்று அவர் தெரிவித்தார். முதல்கட்ட பேச்சுவார்த்தை பாகிஸ்தானில் தோல்வி அடைந்த நிலையில் அடுத்து 36 முதல் 72 மணி நேரத்திற்குள் மீண்டும் பேச்சுவார்த்தை தொடங்க பாகிஸ்தான் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றது. இருப்பினும் அமெரிக்காவின் கடல்வழி முற்றுகையை நீக்கினால் மட்டுமே பேச்சுவார்த்தை சாத்தியம் என்பதில் ஈரான் உறுதியாக உள்ளது. ஸ்ரீ சக்திவேல் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம். வேலை, தொழில், கல்வி வழிகாட்டுதல், அவசர ஜோதிட சேவை எல்லாம் ஒரே இடத்தில். ஸ்ரீ சக்திவேல் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம். குறிப்பாக பேச்சுவார்த்தை மேசைக்கு திரும்புவதற்கு ஈரான் அதிபர் மசூத் பெசக்கியன் 3 முக்கிய தடைகளை சுட்டிக்காட்டியுள்ளார். அமெரிக்காவின் செயல்பாடுகள் பாசாங்குத்தனமானது என்று சாடியுள்ள அவர், இந்த தடைகள் நீக்கப்படாத வரை உண்மையான பேச்சுவார்த்தை சாத்தியமில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இஸ்லாமிய குடியரசின் தலைவர் மசூத் பெசக்கியன் தனது எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் அமெரிக்காவுடனான சுமூகமான பேச்சுவார்த்தைக்கு தடையாக உள்ள பின்வரும் 3 காரணங்களை அடக்கியுள்ளார். 1. கார்மோஸ் கடற்படை முற்றுகை. ஈரானுக்கு செல்லும் மற்றும் அங்கிருந்து எண்ணெய் ஏற்றி செல்லும் கப்பல்களை அமெரிக்க கடற்படை சட்டவிரோதமாக தடுத்து நிறுத்துவது. 2. வாக்குறுதி மீறல். ஏற்கனவே எட்டப்பட்ட ஒப்பந்தங்கள் மற்றும் ஒப்புக்கொண்ட கடமைகளை அமெரிக்கா தொடர்ந்து மீறி வருவது. 3. மிரட்டல் மற்றும் அச்சுறுத்தல்கள். பேச்சுவார்த்தை என்ற பெயரில் ஈரான் மீது ராணுவ அச்சுறுத்தல்களை ஏவி விடுவது அமெரிக்காவின் சொல்லுக்கும் செயலுக்கும் இடையே உள்ள முரண்பாட்டையும் அவர்களின் பாசாங்குத்தனமான சொல்லாடல்களையும் உலகம் பார்த்துக் கொண்டிருக்கிறது என்று அதிபர் பெசஸ்கியன் கடுமையாக சாடியுள்ளார். ஈரானிய நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் காலிபாப் இது தொடர்பாக பேசுகையில், கடற்படை முற்றுகை இருக்கும் வரை போர் நிறுத்தம் என்பது வெறும் காகித அளவிலேயே இருக்கும் என்றார். உலக பொருளாதாரத்தையும் ஈரானின் வர்த்தகத்தையும் முடக்கி வைத்துக் கொண்டு அமைதி பேசுவது அர்த்தமற்றது. அனைத்து முனைகளிலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிறுத்தப்பட்டால் மட்டுமே முழுமையான போர் நிறுத்தம் ஏற்படும். அமெரிக்காவும் இஸ்ரேலும் அச்சுறுத்தல் மூலம் தங்கள் இலக்குகளை அடைய முடியாது. ஈரானிய மக்களின் உரிமைகளை அங்கீகரிப்பதே இந்த பிரச்சினைக்கு ஒரே தீர்வு. ஏப்ரல் 8 அன்று எட்டப்பட்ட 2 வார கால போர் நிறுத்தம் கடந்த புதன்கிழமை முடிவடைய இருந்த நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அதை தன்னிச்சையாக நீடித்தார். ஆனால் இந்த நீடிப்பை ஈரான் அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கவில்லை. ஏப்ரல் 11, 12 தேதிகளில் பாகிஸ்தான் நடத்திய முதல் கட்ட பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. தற்போது 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு பாகிஸ்தான் முயற்சி செய்தாலும் ஈரான் அதில் பங்கேற்பது குறித்து இன்னும் உறுதிப்படுத்தவில்லை. சூழ்நிலை மோசமடைந்தால் அமெரிக்காவிற்கு எதிராக ராணுவ நடவடிக்கை எடுக்க தயங்க மாட்டோம் என்றும் ஈரான் எச்சரித்துள்ளது. அமெரிக்கா தனது கடற்படை முற்றுகையை விலக்கிக் கொள்ளாதவரை ஹார்மோஸ் ஜலசந்தியை மீண்டும் திறப்பது சாத்தியமற்றது என ஈரான் அறிவித்துள்ளது. இதனால் உலக நாடுகளுக்கான எரிசக்தி விநியோகம் பாதிக்கப்பட்டு கச்சா எண்ணெய் விலை தொடர்ந்து ஏறுமுகமாகவே உள்ளது. ட்ரம்ப் நிர்வாகத்தின் அதிகபட்ச அழுத்தம் தந்திரம் வேலை செய்யுமா அல்லது இது ஒரு நேரடி போருக்கு வித்திடுமா என்பது வரும் நாட்களில் தெரியவரும். ஒட்டுமொத்தத்தில் அமெரிக்காவின் மேக்சிமம் பிரஷர் தந்திரமும் ஈரானின் விட்டுக் கொடுக்காத பிடிவாதமும் உலக எரிசக்தி விநியோகத்தை பெரும் கேள்விக்குறியாக்கியுள்ளது. லண்டனில் 30 ஆண்டுகள் கூடி ஆலோசனை நடத்தினாலும் ஹார்மோஸ் ஜலசந்தியின் முடக்கம் நீக்குவது அமெரிக்காவின் முற்றுகையை விலக்கும் முடிவிலேயே உள்ளது. பாகிஸ்தானின் சமரச முயற்சிகள் பலன் தருமா அல்லது இந்த நிழல் யுத்தம் ஒரு நேரடி முதலாக உருவெடுத்து உலக பொருளாதாரத்தை அதல பாதாளத்திற்கு தள்ளுமா என்பது வரும் வெள்ளிக்கிழமை ஈரான் எடுக்கப் போகும் அதிரடி முடிவிலேயே அடங்கியுள்ளது. இத்துடன் குறித்த காணொளி நிறைவு பெறுகின்றது. இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள samoogamedia.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.